மூடி அப்படின்றது ஒரு இந்தியன் ஸ்கின் கேர் பிராண்ட். அதுவும் இது என்ன பிராண்டோட சப் பிராண்ட்னு பார்த்தீங்கன்னா RAS லக்ஸரி அப்படின்ற ஒரு லக்ஸரியான ஸ்கின் கேர் பிராண்டோட ஒரு அஃபோர்டபுள் லைன் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அவங்கள என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸை அவங்களே வந்து சீட்ஸ் வந்து சோப் பண்ணுறதுல இருந்து அதை வளர்த்து அந்த இதுல இருந்து எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் அவங்களோட ஸ்கின் கேர் வந்து பண்ணுவாங்க. அவங்களோட லக்ஸரி ஆயில்ஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். ஸோ இப்படி இருக்கும்போது நமக்கு அந்த பிராண்ட் மேலே எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களோட அஃபோர்டபுள் ஸ்கின் கேர் ரேஞ்ச் அப்படின்ற போது எனக்கு நிஜமாவே ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அதனால நான் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்லாம் மூடியிலேருந்து வாங்கியிருக்கேன். அந்த ப்ராடக்ட்ஸ்க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், என்னோட பேர் நிவேதிகா. நீங்க பார்த்துட்டு இருக்க சேனல்ல நான் ஸ்கின் கேர், ஃபேஷன், டிராவல் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்லாம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இன் கேஸ் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்டிங் வித் ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஃபேஸ் மிஸ்ட்ல வந்து நான் வந்து 2 வேரியன்ட் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து ஹைட்ரோபஸ்ட் அப்படின்ற வேரியன்ட்ல இருந்து, இது வந்து ஹைரலானிக் அண்ட் கோகோனட் வாட்டரோட ஃபேஸ் மிஸ்ட். ஸோ நான் இந்த ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நினைக்கிறேன். மூடியோட எல்லா ப்ராடக்ட்ஸுமே ஹெவிலி ஃப்ரேக்ரன்ஸ்டு. ஏன் அதை பண்ணாங்க அப்படின்னு தெரியல, பட் அது ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் இந்த எல்லா ப்ராடக்ட்ஸுமே ரிவ்யூ பண்ணும்போது தனித்தனியாக இது ஃப்ரேக்ரன்ஸ் அதிகம்னு சொல்ல விரும்பல, பிகாஸ் எல்லாமே ஃப்ரேக்ரன்ஸ் அதிகம் தான். அந்த வகையில் இந்த ஃபேஸ் மிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக ரிஃப்ரெஷிங்கான ஒரு ஃபீலிங் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ ஹைட்ரேட்டிங்காக இருக்குது ரொம்பவே. பட் இதோட ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும்தான் இதோட மைனஸ். இப்போ மற்றபடி இது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரேக்ரன்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெர்மாசூத் அப்படின்ற ஒரு ரேஞ்ச். மூடியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மிஸ்ட், ஃபேஸ் வாஷ், சீரம் அப்படின்ற மாதிரி ஒரு ரேஞ்ச் ஆஃப் லைனே ஒரு பேர் வச்சுட்டு அதுக்கு கீழே லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதில் 70 வந்து இதை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் டெர்மாசூத் அப்படின்றதுல வந்து இது ரைஸ் வாட்டர் அண்ட் பேந்தனால். இந்த ஃபேஸ் மிஸ்ட்டுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து பிரைட் பண்ணல, பட் ஹைட்ரேஷனாக ஃபேஸ் மிஸ்ட் என்ன வேலை பண்ணுமோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ஹைட்ரேஷன் கொடுக்குது ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு. ஸோ நீங்க ஃபேஸ் மிஸ்ட் ஏதாவது வந்து தேடுறீங்க ஹைட்ரேட்டிங் அப்படின்னா இது ரெண்டுல நீங்க எதாவது ட்ரை பண்ணலாம். பட் இது ஃப்ரேக்ரன்ஸ் ரொம்ப அதிகம். செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த 70 ரேஞ்ச்லேயே வந்து 10 hour ஜெல் மாய்ஸ்சரைசர், ஹைரலானிக் அண்ட் கோகோனட் வாட்டர் அகெயின். ஸோ இந்த மாய்ஸ்சரைசரை நான் வந்து ஒரே ஒரு டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கு மேலே என்னால் யூஸ் பண்ண முடியல. அவ்வளோ ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகி குட்டி 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 பொறியாக வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து என்னோட சைட்ல வந்து பிக் நோ. தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி எல்லோ கலர் ரேஞ்ச். இது எல்லாமே வைட்டமின் சி பேஸ்டாக வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் ரிவ்யூ பண்ண போகிறது லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க். இந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து எனக்கு அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இல்லை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி. பட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் ஃபீல் என்ன அப்படின்னா, அது லைட்டா வாய்க்குள்ள போனாலே வாமிட் வர மாதிரி இருந்தது. அவ்வளோ மோசமான டேஸ்ட். அண்ட் இதோட ஸ்மெல்லுமே வந்து இந்த புளிப்பு மிட்டாய் ஒரு ஸ்மெல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்லு. ஸோ இது ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. பட் ஆனால் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஆக்சுவலாவே நல்லா இருக்கு. நீங்க வந்து லிப் பிக்மெண்டேஷன் இருக்கு, அந்த இஷ்யூல ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க இதை யூஸ் பண்ண உங்களுக்கு சேஞ்ச் வந்து நல்லாவே தெரியும். அந்த ஒரு ரீசன்னாலே இந்த லிப் ஸ்லீப்பிங் மாஸ்க் வந்து என்னோட ஃபேவரட். அண்ட் இது வந்து நான் டெய்லியுமே நைட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதோட கலர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆரஞ்சு கலர். ஸோ என்னோட சைட்ல இருந்து இது கண்டிப்பா ரெக்கமெண்டட் தான். நீங்க ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் மட்டும் இக்னோர் பண்ணீங்க அப்படின்னா. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோ இது ரெண்டும் ஒரே மாதிரி பார்க்க இருந்தாலும் இது வந்து வைட்டமின் சி பிரைட்னிங் ஐ கிரீம். இது வந்து ஒயிட் கலரா தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ இதோட டெக்ஸ்சருமே வந்து ரொம்ப திக்கா தான் இருக்கு. பட் இது வந்து என்னால அன்பார்ச்சுனேட்லி ஐஸ்க்கு கீழே ஒரு டைமுக்கு மேல இதையுமே யூஸ் பண்ண முடியல. பிகாஸ் எனக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன் வந்து நிறைய இருந்தது என்னோட சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு. ஸோ என்னோட சைட்ல இருந்து இது வந்து நோ. தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா, அந்த 70 ரேஞ்ச்ல இருந்து இது வந்து ஐஸ் சீரம். இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, இதுல வந்து இந்த மாதிரி ரோல் ஆன் இருக்கு. இது வந்து ரொம்ப கூலா இருக்கும். ஆக்சுவலா இதை ஃப்ரிட்ஜ்ல வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது நீங்க இப்படி ரப் பண்ணீங்க அப்படின்னா ஐஸ்க்கு அண்டர்ல எல்லாம் ரொம்ப சூதிங்கா, ரொம்ப நல்ல சில் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த இந்த 70 ரேஞ்சோட ஃப்ரேக்ரன்ஸே தான். பட் இது வந்து ரொம்ப சில்லான எஃபெக்ட் வந்து கண்ணுக்கு கீழே எனக்கு கொடுத்தது. பட் அதை தவிர பிரைட்னிங் ப்ராப்பர்ட்டிஸோ டீப் பஃபிங்கோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. ஸோ நீங்க மசாஜ் மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்னா மேபி இதுக்குள்ள இருக்க சிரம் எல்லாத்தையும் கொட்டிட்டு இந்த கண்டெய்னர் மட்டும் நீங்க வச்சு யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் இதுக்குள்ள இருக்கிற சீரம்க்கு ஒரு எஃபெக்டும் இல்லை. அண்ட் எக்ஸ்ட்ராவா அது வந்து கண்ணுக்கு இரிட்டேட்டிங்கா தான் இருக்கு ஃப்ரேக்ரன்ஸ்னால. லாஸ்ட் ஆனா இதுதான் என்னோட மோஸ்ட் ஃபேவரட் ப்ராடக்ட் மூடியோட ஸ்கின் கேர்ல. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, 70 ஹைட்ரோபஸ்டோட ஹைபிரிட் சன்ஸ்கிரீன். இதோட SPF வந்து 50, PA 4+. ஸோ இந்த சன்ஸ்கிரீன் வந்து வாட்டர் பேஸ்டு சன்ஸ்கிரீன். ஸோ இது வந்து எனக்கு அவ்வளோ நல்லா செட் ஆச்சு. இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்கின்ல வந்து கிரே கேஸ்டோ ஒரு டல்னஸோ பிளாக்கா இருக்கிற மாதிரியோ கண்டிப்பா கிடையாது. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணு வந்து நல்லாவே இரிட்டேட் பண்ணுது. ஸோ கண்ணுக்குள்ள போகாம பாத்துக்கோங்க. இதுவுமே ஃப்ரேக்ரன்ஸ் தான் நான் சொன்ன மாதிரி. ஸோ இதுவுமே என்னோட சைட்ல இருந்து
ரெக்கமெண்டட் நீங்க ஃப்ரேக்ரன்ஸ் வந்து ஓகே பரவாயில்ல, லைட் வெயிட்டா இந்த சம்மருக்கு ஒரு சன்ஸ்கிரீன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது நீங்க போகலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்ல தான் நான் இந்த மூடி பிராண்ட்ல ட்ரை பண்ணது. இது இல்லாம வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நல்லா இருக்கு நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ரெக்கமெண்டேஷன்ல கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்க. ஸோ தட் நானும் அதை வந்து ட்ரை பண்றேன். இது இல்லாம வேற ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பத்தி நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன். அண்ட் போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பை.